Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks. Associate sponsor Puma Shirts and Dhotis. இன்னைக்கு நாம ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில தான் இருக்கோம். திருவாரூர் தஞ்சாவூரை கடந்து இப்போ ஒரத்தநாடு வந்துடும். தஞ்சாவூர்ல ஒட்டுமொத்த மாவட்ட நிலவரத்தை பார்த்தோம். இப்போ ஒரத்தநாடு பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில என்ன நிலவரம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இங்க நீண்ட காலமா அதிமுகவில் கூட வச்சுக்கிட்டு இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவுக்கு போயிருக்காரு. அது பெரிய ஃபேக்டரா பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களிலே வந்து அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், அவர் வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்ப்பார் அப்படின்ற ஒரு விவாதம் வந்து அரசியல் அரங்கில் எழுந்திருக்கு. அதை ஒட்டி தான் நம்ம இன்னைக்கு ஒரத்தநாடு தொகுதியை வந்து கள ஆய்வு செய்ய போறோம். ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 2001 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நீங்களாக மற்ற எல்லா தேர்தல்களையும் வைத்திலிங்கம் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 2026 ஒரத்தநாடு தொகுதி யாருக்கானதாக இருக்கு, வைத்திலிங்கம் திமுகவுக்கு போனதுனால எந்த அளவுக்கு பலம் கூடுதிருக்கு, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க களத்துக்கு போலாம். Vigadan வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Puma Shirts and Dhotis. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் The Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. நீங்க எந்த சட்டமன்ற தொகுதி? ஒரத்தநாடு இது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஒரத்தநாடு நம்ம ஒரத்தநாடு தொகுதி. நாங்க ஒரத்தநாடு. தீர்க்கப்படாத பிரச்சனை ஏதாவது இருக்கா? அது நிறைய இருக்கு. லைட் ஏரியால தண்ணி அதிகமா வரல, அது பல பிரச்சனை இருக்கு. இந்த நெல்லுக்கு உனக்கு இது ஸ்டோரேஜ் கூட ஒன்று ப்ராப்பரா இல்லை. மற்ற சாலை வசதிகளும் செஞ்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. உலக பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு மண்டபம் போட்டாங்க, வாக்கியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடுபட்டவங்க தான் அந்த 1000 கொடுத்தாச்சு. நல்லா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. விவசாயிகளுக்கெல்லாம் வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறோன்னாங்க, அதெல்லாம் சரியா முடிவடையில, அதுக்காக காத்துட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம். தீர்க்க விடாத பிரச்சனை அந்த எங்க பெண்ணியூர்ல கலைஞர் தெருல இருக்கிற குளமெல்லாம் ஆழப்படுத்தாம எல்லாம் இந்த நெய்வேலி காட்டம்மனுக்கும் இந்த இதுவும் மண்டி கிடக்கு. அதுதான் பல வருஷமா பிரச்சனை இருக்கு. ஒன்றும் இல்லை, எல்லா பிரச்சனையும் கிளியரா தானே இருக்கு. பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை, தீர்க்கப்படாத பிரச்சனை நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். இந்த பஸ் எல்லாம் வர மாட்டாங்குதுன்னு சொல்லிக்கிறோம். அதான் டிஎம்கே ஆட்சி 20 வருஷமா கிடக்கு, விவசாயம் பண்ண முடியாம. அப்படி போய் கேட்டாக்கா இடத்த வித்துட்டு போங்கிறாங்க. ஊர்ல எல்லாம் பஸ் கிடையாது, ரோடு சரியில்லாம இருக்கு. எங்க ஊர்ல பாலமுத்தூர்ல தீர்க்கப்படாத பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரத்தநாடு டவுனுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருக்காங்க. சுற்று வட்டாரத்துலயும் ஓரளவுக்கு பரவாயில்லாம எல்லாம் நல்லது நடந்தாங்க. 1 ஏக்கர் நிலம் உனக்கு எதுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. நான் தசாதான் போட்டு வச்சிருக்கேன், வண்டி ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். 2 பொண்ணு எனக்கு. சில இடத்துல எல்லாம் எங்க ஊர்லாம் ரொம்ப அராச்சியா இருக்கு சார். விவசாயிகளுக்கு எதுவும் அரசு எதுவும் செய்யல. விவசாயிகள் ஆமா எதுவுமே இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சு. மகளிருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து சரியா செயல்படுறது கிடையாது. போலீஸ் எல்லாம் வந்து என்ன கேட்டாக்க, நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா பெட்டிஷன் கொடுத்தா தான் அந்த பார்ட்டிகிட்டே நேரடியாக போய் டீல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய கிராமங்களுக்குலாம் நிறைய ரோடு வசதி இல்லை, லைட் வசதி, போக்குவரத்து வசதி மெயினாக இல்லை, பஸ் வசதி அதிகம் இல்லை. டவுன் மட்டும் நல்லா இருக்கு. பிரச்சனை வடிகால் வசதி பத்தாது, எல்லாமே சாக்கடை கீழே போயிடும். இப்போ இந்த ரோடு எடுத்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி மேலே தான் வரும். அது வந்து பாதாள சாக்கடை போட்ட உடனே தண்ணி தண்ணி கடை போகிறது வரை கிடையாது. இங்க ஏரியால வந்து அதிகமா குப்பை ஓட்டுறாங்க. முத்தம்பால் தெரு இது வரைக்கும் பட்டா எதுவும் வழங்கல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த முறை உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில இப்போ வந்து ஃபேவரா இருக்கிறது டிஎம்கே தான். எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் செய்யும். டிஎம்கே ஸ்டாலின் வருவாரு. டிஎம்கே இங்க இடையும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. திமுக இந்த முறை வந்து டிஎம்கே வரும்னு நினைக்கிறேன். எடப்பாடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நினைக்கிறேன். பாட்டி ஸ்டாலின் தான், அதுல இருந்து மாற்று கருத்து எதுவும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் ஸ்டாலின் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சார். எடப்பாடி வந்து நல்லா இருக்கும். எடப்பாடி தான் வருவாருன்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டாலின் தான். எல்லா நலத்திட்டங்களும் மக்களுக்கு நேரடியா போயிருக்கு. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்தா ஓகே. இந்த முறை உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? அந்த ரோட போட்டு கொடுத்தா ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது. எந்த ரோடு? இந்த கீழூர் போற ரோடு. எங்களுக்கு வந்து திமுக தான் வரும். திமுக தான். முதல்ல இலவசங்கிறதே தவிர்க்கணும் தம்பி. வெற்றி பெற நம்பிக்கை, டிஎம்கே வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் திமுக எழுத்து போட்டுட்டு எதுக்காக? அவங்களுக்கு மீட்டு ஒரு 10 ஓட்டு வராதா? திமுக தான், முக ஸ்டாலின் தான் வருவாரு.
விஜயோட வருகை என்ன தாக்கத்தை எதிர்பார்க்கணும்? நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸ்டாலின் தான் வருவாரு. எடப்பாடி தான் வருவாரு. எங்க தொகுதியில டிஎம்கே ஜெயிக்கும். எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெட்ல கட்சி தான் ஜெயிக்கும் சொல்லுங்க. வைத்தியலிங்கம் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்சி அதிமுக தான் வெற்றி பெறும். எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தா ஏதாவது குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உள்ளபடி சொல்ல போனா இந்த வாட்டி வந்து நிறைவோடு இருக்கு. அதிமுக வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு பார்த்தா வைத்தியலிங்கம் டிஎம்கே ஜெயிக்கிறதுல வாய்ப்பு அதிகமாக தெரியும். இந்த வாட்டி டிஎம்கே மறுபடியும் ஏன் வரும் கேட்டா வைத்தியன்றது கொஞ்சம் மக்களுடைய நல்ல சொல்வாக்குள்ளவர். அதிமுக மறுபடியும் டிஎம்கே வந்திருக்காரு. ஆல்ரெடி திமுக வலுவான தொகுதி. அவர் வந்ததுனால அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இணைஞ்சு ஓட்டு போறதுனால கண்டிப்பா திமுக மாபெரும் வெற்றி. திமுக வைத்திலிங்க சேர்ந்திருக்காரு, அதனால திமுக ரொம்ப பலம். வைத்திலிங்கத்தோட இருந்தவங்களும் திமுக பக்கம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவர் அவர் வந்து திமுகவுக்கு போயிருக்க கூடாது, போயிட்டாப்ல. அவர் வந்து ஜெயிப்பார். அவர் தனியான ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு. இங்க மக்களை கட்சி பார்க்காம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால அவர் மேல எல்லாம் ஒரு பிரியமா இருக்காங்க. இப்போ எடப்பாடி ஐயா சரியா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ் கழட்டி விட்டுருக்க மாட்டாரு இல்லையா? ஓபிஎஸ் ஐயா கழட்டி விட்ட ஒரு விளைவு என்னன்னா அவங்களுக்குள்ள சீர்குலைஞ்சு போச்சு. திடீர்னு புதுசா 25 வருஷம் அதிமுக பதவி அனுபவிச்சுட்டு திடீர்னு வந்து அவர் எம்எல்ஏ சீட்டு நின்னாக்கா அந்த உழைச்சாங்க திமுக மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்து திடீர்னு அவனை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு நடவு நடுற ஒருத்தன் கருது இருக்கிற ஒருத்தனாக்கா எப்படி இருக்கும்? எங்களுடைய விவசாய பாணியில சொல்ல போனா ஒருத்தர் நடவு நடுவான், கருது இருக்கிறது ஒரு ஆள் வந்தா எப்படி இருக்கும்? நான் அவருக்காக சொல்ல, பொதுவாக எந்த தொகுதியா இருந்தாலும் ரைட்டு. ஒரு புதுசா இன்கம் வர்றவங்க அந்த கட்சியில உழைச்சிட்டு இன் பேக் பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு வாங்கட்டும், ஜெயிக்கட்டும், பண்ணிட்டு அது வேற. வந்த 2 மாசத்துலயே அதெல்லாம் ஆதரவாளர் ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை. அவங்க கூட இருந்தவங்களே இப்போ அந்த ஓபிஎஸ் அணியில இருந்தாங்கல்ல ஒரு அணி, அதுல இருந்தவங்கள ஒரு 25% தான் அவங்கள்ட்ட போயிருக்காங்க. 70% மறுபடியும் தாய் கழகத்துல சேர்ந்துட்டாங்க. அந்த இரட்டை அலை கொடி அதை விட்டுட்டு அவங்களால போக முடியல. வைத்திலிங்கம் தான் ஏடிஎம்கேல இருந்து தொகுதியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. நிறைய ஒரு திமுக மாறியதுனால கொஞ்சம் போட்டி கொஞ்சம் கடுமையா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. திமுகவுக்கு போனதுனால அதிருப்தி ஓட்டு நிறைய இருக்கு அதிமுகவுக்கு. அவரு திமுகவுக்கு போனதுனால ஜெயிக்குமா? நான் அதுக்கு என்னன்னு தெரியல. அவரு டிஎம்கே வந்துடும். மேக்சிமம் வைத்திலிங்கம் கொஞ்சம் மோஸ்ட் டாப்பரா வந்துருவான்னு எதிர்பார்க்கலாம். திமுகவுக்கு என்னன்னா வைத்திலிங்கத்தோட ஊர் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் ஓட்டு நிறைய இருக்கு. எனக்கு உழைக்கிறதுக்கான வழிகளை நீ காட்டினீங்கன்னா நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்டுவேன், நீ கொடுக்க வேண்டியது. மகளிருக்காக எல்லாமே இலவசமா பண்ணிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால 2026லயும் மீண்டும் வந்து திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ இலவசம் 5 வருஷம் கொடுப்ப, அடுத்த 5 வருஷம் கொடுப்ப, 10 வருஷம், அப்புறம் நான் வாழ்வாழ்வுள்ள இருக்கணும். ஒரு இப்போ 50 வருஷம் கூட முடிஞ்சு போயிடுது ஜெனரேஷன்ல. அதனால இலவசத்தை தவிர்க்கணும். திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு என்னோட கருத்து கணிப்பு. பெண்களுக்கு இந்த 1000-2000 கூடுதல் தரம்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் நல்ல ஒரு வெற்றிகரமான திட்டமா இருக்கு. மேலே திருப்பி வந்து அவங்களே கூட செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே இலவசத்தையே நீ கொடுத்து என்னைய முடக்கிட்டு நாளைக்கு நான் ஒரு வெளியில வரும்போது என்னுடைய சொந்தமே தள்ளுது. உனக்கு என்ன வச்சிருக்க? தம்பி இறந்ததுல இருந்து நான் எதையுமே அதை விரும்புறது. ஆக்சிடென்ட் ஆகி 22 வயசு பையன் இறந்து விட்டாப்புல 3 வருஷம் ஆகுது. அந்த வைத்திலிங்க கட்சி மீட்டிங் சென்னைக்கு போயிட்டு வரையிலேயே அதுல இருந்து நான் எதையும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸ்டாலின் தான் முதல்வராக வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டி இப்போ 5 போட்டியா இருக்கு. ராமதாஸ் ஒன்று, சசிகலா. அப்படி இருக்கும்போது வர்றதுக்கு 100% வந்து ஸ்டாலின் தான் முதல்வராக வர்றது. டிஎம்கே தான். விஜய் வந்திருக்காரு புதுசா, அவர் என்ன பண்ணுவாரு? அதுதான் பேரனுவா போடுறானே. நான் அந்த காலத்து மனுஷி, நான் கலைஞருக்கு தான் போடுவேன். ஓகே, திருப்பி டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திரும்பி திமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜய் புதுசா வந்திருக்காரு, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? அந்த அளவுக்கு இன்னும் அவர் எதுவுமே எந்த எலெக்ஷன்லயுமே ஈடுபடாத இல்ல. எப்படி வரும்னு ஒரு கணிப்பு சொல்ல முடியாது. அவருக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்ல. கிராமத்துல எல்லாம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. ஜெயிச்சவங்களா ஜெயிச்சு என்ன பண்றது? விஜயும் ஜெயிக்கட்டுமே, ஒரு 5 வருஷம் இருக்கட்டுமே. இப்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து கட்சி வந்து 2 வருஷம் தான் இருக்கு. அதுலயும் ஏற்கட்டும் விமர்சனம் ரொம்ப இருக்கு. மக்கள்கிட்ட இன்னும் சரியா அவர் அணுகல. மக்கள் இன்னும் சரியாக அணுகல. கொஞ்சம் 20 நாள் ஒரு வாட்டி ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு போறாரு. இருக்கு, நிறைய மாற்றங்கள் வரணும். விஜய் புதுசா வருகை வந்திருக்காரு. இதெல்லாம் செல்லா ஓட்டு தான் கத்துது இல்லை சின்ன பிள்ளையோ.
பெருசா ஒன்றும் தெரியல. வேஸ்டான கட்சின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் வந்து சார் அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. அவரை பத்தி சொல்றது ஒன்றும் இல்லைண்ணே. அது வித்துங்க, இந்த வாட்டி அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா. அவர்கிட்ட ஒரு 10% ஓட்டு வாங்கலாம், அந்த இளைஞர்களோட ஓட்டை எதிர்பார்த்து பண்ணிக்கலாம். பார்க்கிற கூட்டத்துல கிட்டத்தட்ட 15, 16, 17 வயசு ரசிகர்கள் வந்து அதிகமா இருக்காங்க எங்களுடைய கணிப்படி. இன்னும் 2 வருஷம் தாக்கு பிடிச்சாருன்னா இந்த 16, 17 வயசுலாம் 18 வயசு ஓட்டு போற அளவு வரும். ஆக அடுத்த தேர்தல்ல விஜய்க்கான ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமா பாணியில செய்யறாரு, அது வந்து நடக்குமான்னு, நேச்சுரலா நடக்குமான்னு சொல்ல முடியாது. அது ஒரு இது இருக்கு. சீமான் நீண்ட காலமா தனித்து போட்டிட்டு இருக்காரு. ஆமா, அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்கு. விஜயகாந்தே எதிர்க்கு இதெல்லாம் போனாரு, என்ன ஆனிச்சு? ஒன்றும் பண்ண முடியல. இவரெல்லாம் முடியாது, சும்மா சினிமா பார்க்க முடியாடுறாங்க. எவ்வளவு பேர் காலி, இந்த ஆளு மரண வியாபாரி மாதிரி ஆயிட்டா இருப்ப. ஓட்டு இல்லாத ரசிகர்கள்லாம் நிறைய இருக்காங்க, அது அதிகமா அவருக்கு ஓட்ட ஆகாது. எங்க பையனெல்லாம் அதுக்குதான் போட சொல்லிட்டு இருக்கிறான். அதான் நல்லதான். 3 டப்பாதான்ப்பா இருக்கும். ஆமா, 3 என்னென்ன கட்சிகள்? திமுக, அதிமுக, தாவேகா. தாவேகா உங்க டப்பு கொடுக்குன்றீங்களா? ஆமாப்பா, அவர் இன்னும் 2% ஏத்துவாரு. 8, 10 அவரு வர முடியாது. அவர் வாய்ப்பு இங்க கர்நாடகா ஆகாதுப்பா. அவர்லாம் வர்றதுக்கு சான்சஸ் கம்மியா தான் இருக்கு. அவரு ஒன்றும் பெரிய தாக்கம் சொல்ல முடியாது. விஜயனுடைய அரசியலே வந்து புரியாத அரசியல் தான். புதுசா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க பொதுமக்களே. நான் பசான்ல இருக்கிறதுனால கேள்விப்படுறேன். கணிசமான ஒரு 10% ஓட்டு வாங்குவார். அதனால ஒண்ணு இல்லை. அவர் இன் ஃபியூச்சர்ல தான் அவருடைய நிலைமைகள் மாறும். சீமான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு, செயல்பட்டு தான் இருக்காரு. அவர் எதையும் அனுசரிச்சு போகாத ஒரு தலைவரா இருக்கு. தான் நினைச்சதுதான் சட்டம், நான் தனிச்சுதான் பேசுவேன்ற மாதிரி பேசுறாரு. சில சமயத்துல அவருடைய பேச்சு வந்து ஏத்துக்க முடியாதா இருக்கு, சில ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த பெரிய கட்சிகள்லாம் கூட்டணி அவரை தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவரு தனிச்சு யாரும் வர முடியாதுங்க. கூட்டணி போனாதான் யாரும் ஜெயிக்க முடியும். பத்தி கருத்து சொல்றதே நேரம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல பண்றவர் தான். இருந்தாலும் அவருடைய பேச்சு எடுபடலை. அவருடைய எண்ணங்கள் நல்லா இருக்கு. காசு கொடுக்காம ஓட்டு போடணும், இலவசங்கிறது தேவையில்லைங்கிறது நிறைய வாக்குறுதிகள் நல்லா இருக்குது. மக்கள் மனதில் அது எடுபடணும்ல. அவரோட எல்லாமே நியாயமா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப ரேஸ்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நிதானிச்சு பண்ணணும், எல்லாத்தையும் கொஞ்சம் சூதானமும் வேணும்ல அவர்கிட்ட. சீமான் இன்னும் கட்டி உருண்டாலும் எந்த கட்சியாவது இணைஞ்சாதான் வர முடியும். அவரோட கூட்டணி வச்சிருந்தா கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தனியா நின்று எதுவும் பண்ண முடியாது. அம்மா எல்லாம் எடுத்து கவுத்தலும் பண்ற மாதிரி பேசுறாரு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.